டிபி ஸ்பீக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம் என்னது, விஜய் அவர்கள் ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக குரல் வலையெல்லாம் நசுக்கிட்டு இருக்காரு. இவர் பேசுறதெல்லாம் பண்றதுக்கெல்லாம் பார்த்துட்டு யாருமே எதுவுமே கேட்க மாட்டீங்களா, எதுவுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே அப்படியே தாண்டம் ஆடுது. நான் அவ்வளோ பேரா திட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் நெஞ்சு எலும்பெல்லாம் நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்றதுலாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க, நியாயமா? எவ்வளவு ஒரு தப்பான ஒரு விஷயம். சிஎம் அங்கிள் அப்படிங்கறது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் மேல அவ்வளோ அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு. அது எப்படி முதலமைச்சராக இருக்கிறாரு, அவர் எப்படி சிஎம் அங்கிள்னு சொல்லலாமா, ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லலாமான்னு? அப்ப நீங்க இன்னைக்கு எலும்ப உடைப்பேன், நெஞ்செலும்பு உடைப்பேன் அப்படின்னு சொல்றதும், வாடா போடான்னு ஒருமையில பேசுறதும், தமிழ்நாடு மானங்கட்ட தமிழ்நாடு அப்படின்னு விமர்சனம் செய்யறதும் எந்த அளவுக்கு நியாயமான ஒரு விஷயம்? எல்லாரும் கேட்பாங்களா மாட்டாங்களா? தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளத்தினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மார்க்கண்டேயன் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. திமுக எம்எல்ஏ. நான் பாத்துக்கிறேன், உன்னை நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், சட்டமன்றத்துக்குள்ள வாடா அப்படின்னு சொல்லி ஒருமையில பேசுறது எந்த விதத்துல நியாயம்? ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது தப்பு அப்படின்னா வாடா போடான்னு பேசுறது தப்பு இல்லையா? உங்களுடைய பாயிண்ட்டுக்கே, அதாவது திமுகவுடைய பாயிண்ட்டுக்கே நான் வரேன். அடுத்து இவர் சட்டமன்றத்துல நான் ஏதாவது பேசினேன் அப்படின்னா, ஏதாவது பாயிண்ட் எடுத்து வச்சேன் அப்படின்னா தப்பு டப்பு டப்புன்னு எல்லாரும் கிளம்பி போயிருந்தாங்க. ஸோ இந்த வளாகத்தெல்லாம் மூடிடணும் முதல்ல இழுத்து, அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட பேசணும் போல, அப்பதான் ஓட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. ஆமா, அப்படிதான் நீங்க பண்ணீங்க. அவர் பேசலன்னு சொன்னீங்க, கேள்வி கேட்டாரு, பதில் சொல்ல ஓட்டிங்க. அப்போ அந்த விமர்சனம் அப்படிதானே வைப்பாரு. ஆனா அதுக்கு கதவெல்லாம் மூடிடுவியா? மூடினேன் அப்படின்னா எலும்புகளெல்லாம் முறிச்சு போட்டுருவேன் அப்படின்னா தப்பா இல்லையா? அப்ப மூடக்கூடாது அப்படின்னா நீங்க ஓடுறீங்கன்றதுனால தானே மூடுவேன்றாரு. அப்போ நீ மூடக்கூடாது, நாங்க ஓடிடுவோம்னு அர்த்தமா? மார்க்கண்டேயன் அவர்களே நாங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாம, அவருக்கு ஓட் பண்ணவங்க மட்டும் இல்லாம, ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஒரு குரலாகவும் இது இருக்கு. ஒரு தனி நபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கறத அப்படி பேசுறது, விமர்சனம் செய்யறதே தப்பு. ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த நபரை இப்படி விமர்சனம் செய்யறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்ப அரெஸ்ட் அப்படிங்கிறது நியாயம் தானே? கனிமொழி அக்கா எதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு குரல் கொடுக்கணும்? ஐயோயோ பேச்சு எல்லாம் போச்சு, எங்களுக்கு மூச்சு போச்சு, எங்களால பேச முடியல, ஜனநாயக நாட்டுல உரிமை போயிடுச்சு அப்படின்னு பேசுறதுலாம் பேசுங்க. ஆபாசமா ஏன் பேசணும்? தப்பா ஏன் பேசணும்? இதுக்கு தவறுதெல்லாம் விமர்சனம் கொடுக்கணும்? இதெல்லாம் தப்பு தானே? நியாயமா உங்க ஆட்சி சரியில்லைன்னு பேசுங்க, திட்டுங்க. இது அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த டிபேட்ஸையும் தாண்டி, இவங்கெல்லாம் திட்டிக்கிறதை தாண்டி தமிழகத்தையும் மானங்கட்ட தமிழகம் அப்படின்னு சொல்றது. அப்போ ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவரை கொளத்தூர் தொகுதியில நிக்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சிருந்தோம் அப்படின்னா இனிக்க மணக்கா இருந்திருக்கும். அவர் தோற்கப்பட்டிருக்கிறாரு, தோற்கடிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னதையும் தாண்டி ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட அவர் உட்கார வைக்க முடியலையே அப்படிங்கிற ஆதகத்துல இப்ப மானங்கட்ட தமிழ்நாடா மாறிடுச்சா? பதில் மக்கள் கொடுப்பாங்க. இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது சரியான தீர்ப்பாக தான் பல மெஜாரிட்டி சொல்லுது. மீறி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ so much for watching. Bye.